விஜய் வந்து நிவின் கிட்ட யமுனாவுக்கு ஒரு வழி நீங்கள் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. யமுனா வந்து உங்கள் மேலே உயிரே வச்சிருக்கான்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் நிவின் கேட்க மாட்டேங்கிறாரு. என் வாழ்க்கையை வந்து முடிவு பண்ணுறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரி ப்ரோ, நான் வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து நான் எந்த முடிவு பண்ணல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து காவேரி நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லையானோன்னே, அதுக்கு தானே நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டேன். இப்போ கூட நீங்கள் வந்து அவள் பொண்டாட்டின்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் நான் எதுவுமே பேசலையே. நீங்கள் நல்லா வாழுங்க, காவேரி எங்கே இருந்தால் சந்தோஷமாக வாழுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலையில் அவள் வந்து என்ன முடிவு எடுப்பான்னே தெரியல அப்படின்னோடனே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், யமுனா வந்து ரொம்ப வந்து பிரச்சனை பண்ணுறா. அவள் வந்து இந்த உலகத்தில் வாழவே விரும்பலைன்றா. எப்போ என்ன பண்ணிப்பான்னு தெரியாமல் காவேரி எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்கள். காவேரி சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, அவள் பிரச்சனை இல்லாமல் வாழணுன்னீங்கன்னா நினச்சிங்கன்னா, யமுனாவை நீங்கள் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் ப்ரோ. வேறு வழியே கிடையாது. என் பொண்டாட்டி சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேனா? அவள் வாக்கு கொடுத்துருக்கா, அதுக்காகவாவது நீங்கள் ஏதாவது பண்ணுங்கள். அப்படி இல்லையா, நீங்கள் அவளுக்காக கூட பண்ண வேணாம். நீங்கள் யோசிங்க. யமுனா வந்து உங்கள் மேலே எவ்வளோ உயிர் வச்சுருக்கான்னு நீங்கள் யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதை கேட்டு வந்து நிவின் யோசிக்கிறாரு. அப்படி நீங்கள் முடிவு சொல்கிறதா இருந்தால் ப்ரோ, நீங்கள் நைட்டு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. இங்கே வந்து நிவின் ஃபோனுக்காக வெயிட் பண்ணியிருக்காரு. ஃபோனே பண்ணல. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. நான் வேறு யமுனா கிட்ட வேறு சொல்லிட்டேன். ஆல்ரெடி வந்து காவேரி சொல்லி ஏமாற்றிட்டான்னு சொல்லிட்டு அவள் இருந்தா. நான் வேறு ஹோப் கொடுத்துட்டேனே. இப்போ என்ன பண்ண தெரியல. நிவின் என்ன சொல்லுவானோ புரியலையே. இந்த நிவினுக்கு என்ன தான் பிரச்சனை? ஏன் யமுனா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு யோசிக்கிறாரு. பின்ன எப்படி பண்ணிப்பான்? அவனுக்கு விருப்பம் இருந்தா தானே பண்ணிப்பான். அதை பற்றி நம்ம யோசிக்கிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தான் யோசனை பண்ணிகிட்ருக்கீங்க? வீட்டுக்கு போகலாமா? எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்றாங்க காவேரி. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் இரு அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்போ நிவின் வந்து கால் பண்ணுறாரு. நிவின் காலை பார்த்துட்டு காவேரி கிட்ட எப்படியாவது மறைக்கணுமே சொல்லிட்டு தள்ளி போயிடுறாரு. உடனே வந்து நிவின் கிட்ட சொல்லுங்கள் நிவின் அப்படின்னோடனே, நான் யமுனாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன் அப்படின்றாரு. அப்படியா, நிஜமாவா? ரொம்ப சந்தோஷம் அப்படின்னோடனே, சரி நாளைக்கு வந்து இந்த கோயிலுக்கு வந்துடுங்க, பொன்னியம்மன் கோயிலுக்கு அப்படி சொல்கிறாரு. அதன்படி வந்து சரி ஓகேன்னு சொல்கிறாரு. இங்கே வந்து எல்லாருமே வந்து பொன்னியம்மன் கோயிலுக்கு போகிறாங்க. எதுக்காக இப்போ கோயிலுக்கு வந்திருக்கோன்னு எனக்கு ஒன்றுமே புரியலன்றாங்க காவேரி. எல்லாம் யமுனாக்கும் நம்ம நிவினுக்கும் கல்யாணம் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே நிவினும் அங்கே வந்துடுறாரு. எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. எல்லாம் விஜய் தான் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. விஜய் கிட்ட நன்றியும் தெரிவிக்கிறாங்க. அப்போ தான் காவேரிக்கு ஒரு விஷயம் வந்து புரிய வருது. விஜய் வந்து நம்மளை விரும்புகிறாரு, கண்டிப்பாக வந்து நம்மளை வந்து அவர் வந்து அனுப்ப மாட்டாருன்னு சொல்லிட்டு காவேரி புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக அங்கே பசுபதி வந்து கோயிலுக்காக வந்துடுறாரு. வந்து இவங்களை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. இவங்க இப்படி இங்கே அப்படின்னோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க. ஐயோ, இவருக்கு தெரிஞ்சு போச்சே, இப்போ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை கேட்குறாரு. இங்கே பாருங்கள், அவங்க மேஜர் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அவங்க ரொம்ப விரும்புகிறாங்கப்பா, அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றாரு. அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். என் தங்கச்சியோட பையன் என் தங்கச்சிக்கு தெரியாமல் அவன் வந்து கல்யாணம் பண்ணுவானா? அதுவும் அவன் விரும்பினது காவேரியை, இந்த யமுனாவையே கிடையாது. அவன் எப்படி வந்து யமுனாவை கல்யாணம் பண்ணுவான்? இதை நீங்கள் வேணும்னு வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னோடனே, உடனே வந்து நிவின் சொல்கிறாரு, என்னை யாரும் எந்த வற்புறுத்தலை, நான் யமுனா விரும்புகிறேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. நான் ஒத்துக்க மாட்டேன், இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்றாரு. நீங்கள் யார் நடத்த விடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்குறாரு. உங்களுக்கெல்லாம் அவ்வளோதான் சொல்லிட்டேன், இந்த கல்யாணம் நடந்தே தீரும், உங்கள் வேலையை பார்த்து நீ போயிட்டே இருங்கன்ற. நான் விட மாட்டேன், இப்போவே போலீஸ்க்கு வர வைக்கிறேன், நீங்கள் யாரை வேணாலும் வர வைங்க, ஒன்றும் பண்ண முடியாது, இவங்க 2 பேர் மேஜர் அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன இவன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து உன்னை பார்த்துக்கிறேன்டா, இப்போவே என் தங்கச்சிக்கிட்ட போய் சொல்கிறேன் உன் கதையை அப்படி சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு. இங்கே வந்து சரி உடனே கல்யாணம் நடத்துங்கன்னு சொல்லிட்டு அவர் கண்ணு முன்னாடியே வந்து யமுனா கழுத்தில் தாலி கட்டுறாரு நம்ம வந்து நிவின். அதை பார்த்துட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. சே, இப்படி நடந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்தீங்கல்ல, கல்யாணத்தை நடத்தி முடிச்சல, இதுக்கப்புறம் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்றாரு. அதை கேட்டு செமையாக பார்த்து டென்ஷன் ஆகி அங்கேருந்து போகிறாரு பசுபதி. உன்னை சும்மா விட மாட்டேன்டான்ட்டு இதோட முடியுது.